ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 7 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். திதி பஞ்சமி மாலை 4:34 மணி வரை, பிறகு ஷஷ்டி. நட்சத்திரம் கேட்டை காலை 5:53 மணி வரை, பிறகு மூலம். யோகம் வியதிபாதம் மாலை 4:16 மணி வரை, அதன்பின் வரியான். கரணம் செய்துளை மாலை 4:35 மணி வரை, பிறகு கரசை காலை 5:54 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 2 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் நீங்க எந்த ஒரு புது வேலையையும் தொடங்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டு போகும். அதனால காலையில இறைவனை மனதார வேண்டிட்டு அமைதியா வேலைய தொடங்குங்க. யார்கிட்டையும் அனாவசியமா விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். வியாபாரத்துல இன்னைக்கு எந்த ஒரு புது முதலீடும் கண்டிப்பா செய்யக்கூடாது. வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். உத்தியோகத்துல வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் கிட்ட எந்த மோதலும் வச்சுக்காதீங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ கூடாது. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால நீங்க தான் பொறுமையா விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா நிதானமா போங்க. இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய அரணா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான சிறப்பான நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகத்தோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு புது மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். உணவுப் பொருட்கள் மற்றும் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால குடும்ப தேவைகளை எந்த குறையும் இல்லாம சுலபமா நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி பழைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமா தீர்த்துப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்பாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப திறமையால பல காரியங்களை சாதிக்க போற நாளுங்க. எதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்க. உங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத நல்ல உதவி தேடி வரும். மனசுக்குள்ள இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும்.
வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை தைரியமா கையில எடுப்பீங்க. வாசனை திரவியங்கள், துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான விற்பனை நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுமூகமா வேலைகள் நடக்கும். பணவரவு உங்களுக்கு எப்பவும் போல தாராளமா இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி பழைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமா தீர்த்துப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா எதையும் சாதிக்கலாம்னு முழு நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல செய்தி காலையிலேயே உங்களுக்கு வந்து சேரும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது பலருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுமூகமா வேலைகள் நடக்கும். பணவரவு உங்களுக்கு எப்பவும் போல தாராளமா இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி பழைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமா தீர்த்துப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப கூடி இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதால ஒரு பெரிய கம்பீரத்தோட இன்னைக்கு வேலைகளை செய்ய களத்துல இறங்குவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சகஜமா பேச ஆரம்பிப்பாங்க. உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்னைக்கு உகந்த நாள். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க உழைப்புக்கு தகுந்த நல்ல பலன் நிச்சயம் உண்டு. பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தைரியமா முடிவெடுக்கலாம். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். வீட்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கான வேலைகளை சுறுசுறுப்பா தொடங்குவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய உறுதுணையா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகளெல்லாம் ரொம்ப கச்சித்தமா முடிய போற நாளுங்க. எதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்க. உங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத நல்ல உதவி தேடி வரும். மனசுக்குள்ள இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை தைரியமா கையில் எடுப்பீங்க. வாசனை திரவியங்கள், துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான விற்பனை நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுமூகமா வேலைகள் நடக்கும். பணவரவு உங்களுக்கு எப்பவும் போல தாராளமா இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி பழைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமா தீர்த்துப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத்.
அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல உதவிகள் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். கலைப்பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். பண வரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மகிழ்ச்சியான பரிசை கொடுப்பாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் சாதிச்சு காட்டுற தைரியம் இருக்க போற நாளுங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே ஒரு புது உத்வேகம் உங்க மனசுல பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவாலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா முறியடிச்சு வெற்றி காண்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. கட்டிடப் பொருட்கள், இரும்பு வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் பனி போல விலகி போகும். பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய கடன்கள் அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான பயண திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய அமைதியை தரும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி நினைத்த காரியங்களை நேர்த்தியா முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களையெல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி வந்து சேர்ந்து மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு முழுமையா தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பண வரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க கடுமையான உழைப்புக்கேத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்பை பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் முன்னாடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. பண வரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைய ஒன்ன இன்னைக்கு நிறைவேற்றி மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல்நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மாலை நேரத்துல நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க. புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா இன்னைக்கு தாராளமா ரொம்ப தைரியமா களத்துல இறங்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். பண வரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே சுறுசுறுப்பா உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றிக்கான வழி உங்க கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். நீங்க செஞ்ச வேலைக்கு நல்ல பேர் கிடைக்கும். பண வரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல சுப காரியங்கள் பத்தின பேச்சுகள் நடக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து பல நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.